ஷைத்தானுர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழ்வதின் சிறப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடிகின்றது. ஹஜ்ரத் அபூ சயீது ஸாஇதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். பைனமா நஹனு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடனே அமர்ந்திருந்தோம். சஹாபாக்களுடைய எல்லா நேரங்களிலும் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருக்கின்றார்கள். தங்களுடைய சொந்த அலுவல்கள் போக பாக்கி எங்கேயும் தேட வேண்டியதில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலே அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். நாம் அந்த மார்க்க கல்விகளை எப்படி தெரிந்து கொள்கின்றோம், படித்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களுடைய தியாகத்தின் மூலமாக. அவர்கள் தங்களுக்குடைய வாழ்க்கைக்குரிய தேவைகளை நிறைவேற்றுகின்றார்களோ இல்லையோ, ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இருந்து அவர்கள் சொல்லித்தந்த ஹதீஸுகளை நமக்கு பாடமாக கற்றுக் கொடுப்பதிலே எந்த சஹாபியும் பின்வாங்கியதில்லை. அந்த அடிப்படையிலே அந்த அபூ சயீது ஸாஇதி ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். பைனமா நஹனு இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது ஜாஹு ரஜுலுன், அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி பனி சலிமத்த பனி சல்மா என்ற கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் வருகின்றார். பக்கால, அவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் அவர்களே, ஹல் பக்கிய மின் பிர்ரி அபவைய ஷையுன் அபர்ருஹுமா பிஹி பஅத மௌதிஹிமா என்பதாக கேட்கின்றார். அதாவது, எனது பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்ததற்கு பிறகு நான் ஏதாவது அவர்களுக்காக நன்மை செய்ய முடியுமா? அப்படி செய்கின்ற பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதா, பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்று அவர்கள் கேட்டபோது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், ஆம் என்பதாக சொல்லி, அஸ்ஸலாத்து அலைஹிமா, அந்த இருவருக்காக வேண்டி நீங்கள் தொழுது அந்த நன்மையை எத்தி வையுங்கள். வல் இஸ்திக்ஃபார் லஹுமா, அவர்களுக்காக வேண்டி பாவமன்னிப்பு கேளுங்கள். வன்ஃபாது அஹதிஹிமா மின் பஅதிஹிமா, அதே போல அவர்களிடத்தில் நீங்கள் எதை வாக்களித்தீர்களோ அந்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சிரத்து ரஹ்மில்லத்தி லா தூசலு இல்லா பிஹிமா, அதே போல அந்த பெற்றோர்களுடைய சொந்தங்களை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து அவர்களுடைய நன்மைக்கு நீங்கள் வித்திடுங்கள் என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வைக்கிராமு சதீகிஹிமா, அது மாத்திரமல்ல, உங்கள் பெற்றோர்களுக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவதும் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு செய்கின்ற நன்மைதான் என்ற இந்த ஹதீஸை நாம் அபூ தாவூத், இப்னு மாஜா என்ற ஆதாரபூர்வமான கிதாபுகளிலே இந்த ஹதீஸை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போல இன்னொரு சஹாபி ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அன்ன ரஜுலன், ஒரு மனிதர், அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். பக்கால, அவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் அவர்களே, இன்னி அசப்து தன்பன் அலீமன், நான் ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டேன். ஃபஹல்லி மின் தௌபத்தின், எனக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா, அந்த பாவத்துடைய தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று அவர் கேட்டபோது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் லக மின் உம்மின், சஹாபியே, அருமை தோழரே, உங்களுக்கு தாய் இருக்கின்றார்களா என்பதாக கேட்டார்கள். கால லா, இல்லை என்பதாக சொன்னார். கால வஹல்லக்க மின் காலத்தின், தாய் இல்லை, பரவாயில்லை, தாயுடன் பிறந்த சகோதரி உங்களுடைய சின்னம்மாள் அவள் இருக்கின்றார்கள் என்பதாக கேட்டபோது, கால் நஅம், அப்பொழுது ஆம் என்று அந்த சஹாபி சொல்கின்றார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபபர்ரிஹா, அந்த சிறியம்மாளுக்கு
தாயுடைய சகோதரிக்கு நீங்கள் உபகாரம் செய்து விடுங்கள், அது உங்களுடைய பாவத்திற்கு விமோச்சனமாகும் என்ற அந்த ஹதீஸை நாம் திருமதி ஷரீஃபிலே நாம் பார்க்க முடிகின்றது. அது மாத்திரமல்ல, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொந்த பந்தங்களோடு வாழ்கின்ற செய்திகளை நமக்கு இன்னும் நிறைய சொல்லி தருகின்றார்கள். தொடர்ந்து பார்ப்போம். ஆஃபிதாம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.